உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆக்சுவலி நான் 2ஆவதாக பொண்ணாக பிறந்தேன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் அப்பா என் ஃபேஸில் கூட முழிக்காமல் கிளம்பி பாம்பே போயிட்டார். அப்புறம் 3 மாதம் கழிச்சு தான் என் மூஞ்சில் முழிச்சார். அதுலேருந்து நான் எங்கள் அப்பாவோட செல்லமாயிட்டேன். அது வேறு விஷயம். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். எங்கள் வீட்டில் பையன் கிடையாது, நானும் என் அக்காவும் மட்டும்தான். இன்றைக்கி என் அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக திருச்செந்தூரில் வச்சு செஞ்சு முடித்தோம். இந்த கல்யாணத்தில் நாங்கள் ₹1 செலவு பண்ணலை. மொத்த செலவையும் ஒரே ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாரு. அது வேற யாரும் இல்லை, என் அக்காவோட ஹஸ்பண்ட், எங்கள் அத்தான் தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் அத்தை மாமாவுக்கு இந்த 60ஆம் கல்யாணத்தை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு மருமகனுக்கு மருமகனா, ஒரு பையனுக்கு பையனா நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவ்வளோ செலவு பண்ணி ரொம்பவே கிராண்டாக பண்ணி கொடுத்தாரு. இதில் என்னோட பங்கு என்ன தெரியுமா? ஜாலியாக மேக்கப் போட்டு சுற்றிட்டு இருந்தேன், அவ்வளோதான் பண்ணேன். இந்த காலத்தில் யாருக்கு அந்த மனசு வர சொல்லுங்க? கட்டின பொண்டாட்டியை ஒழுங்கா பார்த்துக்க துப்பு இல்லாதவங்க வாழ்ற இந்த உலகத்துல தான் தான் பொண்டாட்டியோட அம்மா அப்பாவை தன்னோட அம்மா அப்பாவா நினைச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு அவ்வளோ செலவு பண்ணி என் அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாணத்தை நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அத்தான், நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் என் அம்மா அப்பாக்காக இவ்வளோ செய்வீங்க அப்படின்னு. ரொம்பவே தேங்க்ஸ் அத்தான். உலகம் 1000 சொல்லும் அவனுக்கு பணம் இருக்குது, அவன் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் அந்த பணம் இருந்தாலும் அதை பண்ணுறதுக்குன்னு ஒரு மனசு வேணும்ல. ரொம்ப சந்தோஷம் அத்தான், ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. நான் இந்த சந்தோஷத்தை என்னைக்கும் மறக்க மாட்டேன்.